எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ராகி லட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் ராகி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் இந்த ராகி மாவை சேர்த்து இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். இந்த சூட்லேயே ராகி மாவு கொஞ்சம் குக் ஆகும். கொஞ்சமாக சூடான தண்ணியை ஊற்றி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல சுடு தண்ணி ஊற்றி கலர்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இதோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். ராகி மாவு ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. சூடும் கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவி மாவை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சு வைங்க. அடுத்து ஒரு வாழை இலையில கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்ல இலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும் போது ராகியை தட்டி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டையை இலையில வச்சு உங்களுக்கு எவ்வளோ மெலிசா கையால் தட்ட முடியுமோ அவ்வளோக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு தவாவை சூடாக்கி கொஞ்சம் நெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ திரட்டின ராகி ரொட்டியை மெதுவாக தவால சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. ஒரு 30 செகண்ட் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தா போதும். ரொம்ப குக் பண்ணிட வேண்டாம், ரொம்ப ட்ரையா ஆயிடும். இதே மாதிரி எல்லா ராகி ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரொட்டியை சின்ன சின்ன பீசஸா உடைச்சு ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி பல்ஸ் மோட்ல நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப மாவா அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் லேசா கொரகொரப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து பொடிச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். இதையும் பல்ஸ் மோட்ல நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் ஒன்றும் பாதியாக இருந்தால் தான் லட்டு நல்ல நட்டி ஃப்ளேவர்ஸ் கூட நல்லாயிருக்கும். பொடிச்ச வெல்லம் வேர்க்கடலை ராகி பவுல்ல சேருங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல கையால் பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா வெல்லம் கை சூட்லேயே லேசாக கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் ஆக ஆக தானா ஷேப்க்கு வந்துடும். வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை தடவி கொஞ்சமாக எடுத்து லட்டு ஷேப்க்கு உருட்டுங்க. அருமையான சுவையில் நல்ல ஹெல்த்தியான ராகி லட்டு தயாராயிடுச்சு. ராகி லட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நல்லா அந்த நெய்யும் அந்த ராகி ஃப்ளேவர்ஸோட ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். நான் காட்டுற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது பர்ஃபெக்டாக வரும். இதை நீங்கள் செஞ்சு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். 2-3 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.